ஸோ ஹாய் கைஸ், இந்த சண்முகம். என்னன்னா ஹாய் சொல்கிறாங்களா, சாய் சொல்லுவீங்க. நெல்லை பூரா அவிச்சு வையா, அறுவடை பண்ணியாச்சு, விற்று முடிச்சாச்சு. அப்புறம் என்னடா தனியாக அவியல் அப்படின்னா, நான் விதைக்கும் போதே எனக்கு ஒரு மூடைன்னு சொல்லி ஒரு மூடை உசார் பண்ணி வச்சுருந்தேன் வர மூடையில். ஸோ அதே மாதிரி வந்தெல்லாம் ஒரு மூடை வந்துருச்சு. அதாவது இந்த நெல்லேருந்து அரிசி எப்படி எடுக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ பாட்டி என்ன சொன்னாங்க, அப்போவா அந்த ஒரு மூடையில் அரிசி வேணால் எடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம். அண்டா பக்கத்தில் வாங்கியாச்சு. இதெல்லாம் அண்டா நினைத்திய பூசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்டா இன்னொருத்தவங்க அண்டா அது கறிப்பிடிக்க கூடாங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே எரிச்ச சாம்பல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சிடணும். அப்புறம் கீழே ஒரு லோரு இது கொடுத்துட்டு இது மேலே லைட்டாக மண் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் 3 கல் நோண்டி அது மேலே வச்சிட வேண்டியது. வச்சுட்டு அப்புறம் வச்சிருக்க நெல்லை பூரா கொட்டிடலாம். ஏன்னா காலையில் கொட்டுறோம் அப்படின்னா நெல் ஒரு ஆஃப்டர் ஆல் எப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரை நல்லா ஊறணுமா, சரிங்களா? ஊறி சொத்த நெல்லா மேலே வந்துடுமா, நல்ல பூரா கீழே இருக்குமா. இந்த ப்ரொசீஜர்லாம் நிறைய பண்ணால் நீ இப்போதைக்கு சும்மா எல்லா நெல்லையும் கொட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிரும் அப்படின்ட்டாங்க. அதனால வெறுமனை தண்ணியை ஊற்றி ஊற வச்சாச்சு. சரிங்களா? எவ்வளோ பெரிய வேலை வேறு சிந்தி பார்க்குறாங்க பாருங்க சார். ஸோ உள்ள நெல்லை பூரா கொட்டி தண்ணியை பூரா நல்லா ஊற்றி விட்டாச்சு. சரிங்களா? இது நாங்கள் காலையில் பண்ணும்போது மணி ஒரு 9 மணி இருக்கும். வெயில் நல்ல வெயில் தான். ஏன்னா நாங்கள் பண்ணும்போது பிப்ரவரி மாதம் பண்ணோம். ஸோ அதுக்கு ஏற்ற வெயில் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேராக பற்ற வச்சாச்சு. எங்கடா பற்ற வைக்குமா வீடியோ எடுக்கலையானா, நான் நல்லா தூக்கிட்டேன். இவங்க பற்ற வச்சுட்டா இவன் நல்லா போய் யூஸ் இல்லைன்னு அந்த சைடில் கொட்டாச்சியில் ஏறி இது பாருங்க சாமிங்க இதுதான். ஸோ பண்ணிவிட்டு மோடிலாம் போட்டு மூட மாட்டிங்களான்னா ஆக்சுவலாக ஈரச்சாக்கு போட்டு மூடணும். அப்போ தான் அந்த அட்மாஸ்பியர் வெளியே சுத்தமாக போகாது. ஆனால் நாங்கள் ஈரச்சாக்கு இல்லாதனால இந்த அரிசி ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சாக்கு இருந்துச்சு. ஸோ அந்த சாக்கே போட்டாச்சு. பிளாஸ்டிக் சாக்கு தான் இருந்தால் அது குவாலிட்டியாக ஈஸி, அந்த உதிர்ந்து போட்டுற அந்த அளவுக்கு அதில் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம அதுவே வாய்ஸ் பேசோம். நான் அங்கங்கே வரேன். கைதடி வெளியமா அதே துவர ஸ்மெல் தான். இன்னும் வாக்கீரல அதான் 1/2 மணி நேரம் ஆகும். எப்படிங்க நம்ம தான் ஊரவும் பத்தலையில். இன்னும் சூடு ரொம்ப வரல. சூடே வரலையா? கொதிக்க வரல, கையில் அள்ள முடியாது. A few minutes later. லேசாக இருக்க மாதிரி இருக்கு, மொறுமொறுன்னு இருக்கு. இந்த வாய் ஓப்பனாக இருக்கே. ஓப்பன் ஆகிடுச்சா? இந்த வாய் தானே மொனை தானே? மொனை இல்லை, அது நெட்டு வாக்கில் அது வாய் திறக்கும். மொனை மட்டும் தான் ஒரு இதில் ஓப்பனாக இருக்குது, இன்னொரு பூரா மூடியே தான் இருக்குது. இதா லைட்டாக ஓப்பனாக இருக்குது. ஆனால் இந்த வள்ளி இந்த லேசாக இருக்குல்ல, இதா இது நெட்டுக்கு ஓப்பனாக இருக்குது. சரி, இப்போ ஒன்று ஓப்பனாக இருக்குது, ஒன்று மூடி இருக்குது. இதோட தீ அடிக்க வேண்டாம், இதை கூட களைச்சிப்படலாம். தீயை கிடைக்கலாம் வேணாம். இது இந்த பார்த்து கை அப்படியே முடுற. அவ்வளோதான், சும்மா கொட்டிட்டு முடுறீங்கன்னு கேட்குறேன். கதை ஓகே, அவிச்சு முடிச்சாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அவிக்கும் போது அந்த கீரல் ஒன்று வரும். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வாடை அவிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்மெல்லு வரும். நாங்கள் பண்ண பெரிய தப்பு, அது வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே அடுப்பை அமர்த்திட்டு நாங்கள் எடுத்துருக்கணும். நான் கொஞ்சம் ஆர்வக்கூட நல்லா விட்டுவிட்டேன். அப்போ தான் அரிசி முழுசாக வரும்னு. அப்படி கிடையாது. பழத்தோடு இருந்தால் தான் இந்த மட்டை அரிசி ஜோதிங்கிற அரிசி உங்களுக்கு அந்த தோலோடு வரும். நாங்கள் இப்போ நார்மலாக பண்ணனால எனக்கு அது தோல்லாம் குழஞ்சி போனனால தோல்லாம் போயிடுச்சு. குழஞ்சி போன அரிசி சாப்பிட முடியாதானா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. குழஞ்சி போனது சாப்பிட்லாம். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வேகம் கொஞ்சம் லேட்டாகும். இப்போ நம்ம நார்மல் அரிசி வேகமாக வந்துடுதுன்னா இது கொஞ்சம் நேரம் கழித்து வேகும் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 1 2 துவரை சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படின்னா பட்டாணி மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலர் பட்டாணி மாதிரி இருக்கும்.
அவிச்சா அதில் ஸ்மெல்லு வரும். அதே ஸ்மெல்லு சும்மா கம 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 கனமாக இருக்குது. அதையும் விட்டிங்கன்னா ஆப்பிள் ரெட் கலர் ஆப்பிள் இருக்கும். அது ஏதோ வெஜிடபிள் பியராக என்னமோ சொல்லுவாங்க. அது மாதிரியே இருந்துச்சு ஸ்மெல். எனக்கு ஸ்மெல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தொட்டு பார்க்கும்போது தொருன்னு இருந்துச்சு. அங்கே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் சொல்கிறோம். அள்ளிட்டு வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி கொட்டி காய போடணும். எத்தனை நாளைக்குன்னா, இப்போ நான் நைட்டு காய போடுறேன் அப்படின்னா நீ பனி இல்லை, அவிச்சனாலும் நைட்டு காய போடுறேன். காலையில் 6 மணிக்கு நீங்கள் காய போட்டு 10-12 மணிக்கெலாம் திரும்பி சொட்டி ஏதாவது துணியை வச்சு மூடி வச்சிடணும், வெயில் படாத மாதிரி. திரும்பி சாயந்தரம் 3 மணிக்கு எடுத்து காய போட்டு சாயந்தரம் 6 மணிக்கெலாம் மூடி வச்சிடணும். இந்த மாதிரி 3-4 தடவை மூடி வைக்கணும். எந்த பதத்துக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த நெல்லை எடுத்து கசக்குனீங்கன்னா தோல் தனியாக வந்துடும், அரிசி தனியாக இருக்கணும். அந்த பத்தத்துக்கு இருக்க மாதிரி நம்ம கசக்கி வச்சுக்க நல்லது. அதுக்கப்புறம் நேராக அரைக்க கொண்டு போக வேண்டியதாக வேலை. அரைக்க கொண்டு போயிட்டா அவங்க நீட்டாக கொண்டு போய் வச்சுட்டு வழக்கம் போல் அந்த முட்டாய் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? பார்க்க காசு இல்லை, சாப்பிட்றதான் காசு. அந்த மாதிரி தான் நெல்லுவே அரைக்கும் போது வரதுல பார்த்தீங்களா உம்மியானா, அந்த நெல்லோட அந்த உம்மி வருதுல்ல, அந்த உம்மி நமக்கு வேணாம்னா அரைக்கிறதுக்கு காசு கிடையாது. ஆனால் அதே உம்மி நமக்கு வேணும்னா அரைக்கிறதுக்கு ஒரு மூடைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு வச்சுருப்பாங்க. நம்ம அந்த காசு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளோ காசு வந்துச்சு இது ஆக்சுவலாக நான் பே பண்ண பாட்டு தான் பே பண்ணான்னு தெரில. உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொண்டு அந்த சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னாப்புல லைட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ். ஸோ அடுத்த வருஷம் அமைக்கும் போது இந்த மிஸ்டேக்ஸாக நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது சைடில் ஊட்டி பாருங்க மண்ணு மாதிரி, இது பூரா உம்மி. அந்த அரிசி நெல் இதுதாங்க இந்த விவசாயிக்கு தான் அந்த நெல்லோட அருமை புரியுங்கிறாங்க. அந்த மாதிரி என் பாட்டி அந்த சாக்குக்குள்ளே 4 நெல் ஒட்டி இருக்கிறா, அதை எடுத்து போடுறான்னு போட்டுக்கிட்டு இருக்கா. இதுதான் அந்த உணர்வு. ஓகே, இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. என்னடானா இதெல்லாம் அரிசி மாதிரி 3-4 தடவை அரைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஆமாம் அந்த தோல் வந்து முழுசாக போகணும் தனித்தனியாக. ஸோ அதனால் அது வரைக்கும் வந்து 1 நடை 2 நடை அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா நேராக வந்து நமக்கு இதுதான். இதை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இது 2வது தடவை 3வது தடவை அரைக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது தெரியும். அரிசி சில தனியாக இருக்குது, தனியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சனிக்கிற பக்கம் வந்துட்டோம். சனிக்கிற பக்கம் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கும்னா, மேலே கொட்டினோட அந்த மிஷின் மேலே வந்து பெரிய பெரிய கல் அரைக்காத நெல் தனியாக வச்சுக்கிறோம். அது போக தான் கீழே வரும். இந்த கீழே வரதுலையுமே அந்த நெட்டு குருண அரிசின்னு பாருங்கல்ல, அது பூரா லெஃப்ட் சைடு போயிடும். கல்லும் மண்ணும் ஓரளவுக்கு வேகாத அரிசி, இது கடுகு இந்த புல்லேருந்து வரும்போது புல்லரிசி வரும். நம்ம நெல் சுத்தம் பண்ண அந்த புல்லரிசி பூரா ரைட் சைடும். கீழே வந்து நமக்கு சென்டரில் வந்து குவாலிட்டியான அரிசி, ஏ கிரேட் அரிசி மட்டும் தான் நடுவில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் தனியாக அரைகிறேன்னா அது வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்த பச்சரிசி. ஸோ பச்சரிசின்னு பார்க்குறப்ப அது தனி மிஷின் இருக்கும். இந்த பச்சரிசி அரைக்கிறப்ப வந்து நமக்கு அவிச்சு அரைச்சோம்னா மட்டை அரிசியில் ப்ரௌன் கலரில் வரும். ஆனால் பச்சரிசி வெள்ளை கலரில் வரும். ஏன்னா அந்த மேலே இருக்க அந்த தோலும் போயிடும், உள்ளே இருக்க வெள்ளை அரிசி மட்டும்தான் வரும். ஸோ இதில் பார்க்கும்போது இது பச்சரிசி. இந்த வருஷத்தோட விவசாயத்தை என்னால் முடிஞ்ச அளவு சூப்பராகவே கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் மாசாக சூப்பராக பண்ணித்தரேன். உங்களை கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடா பாய்.